நாம் தமிழர் கட்சி உலகெங்கும் பரவி நிற்குது. தமிழர்களுக்கு ஒன்றென்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு இனம் எழுந்து நிற்கும். அந்த இடத்துல அண்ணன் கொண்டு வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மூலமாக இன்னைக்கு ஒரு ஓர்மைப்பட்டு இன்னைக்கு நிற்குது. தமிழ் மொழிக்கு என்ன சிக்கல் வருது, எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் முதலாக குரல் கொடுக்கக்கூடியவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கூட்டணியில் வந்து திரு கமலஹாசன் இருக்காரு. திரு கமலஹாசன் அடிப்படையில் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் நமக்கு தெரியும். ஆனால் அவரை எப்படி கையாளுறாங்க இவங்க? வந்து விட்டுடவும் முடியல, திட்டவும் முடியல, அதாவது தொண்டைக்குள்ளே நிற்கிறாரா கமலை? தமிழரே இல்லை, நீங்களாம் யாருன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. தமிழரே இல்லாதவர் ஒரு தமிழுக்காக குரல் கொடுக்குறாருல, இதைத்தானே நீங்கள் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. யாரா இருந்தா என்னப்பா, அவர் நல்லா தமிழ் பேசுறாருப்பா, யாரா இருந்தா என்னப்பா, தமிழ்நாட்டில் நல்லா ஆட்சி செஞ்சிருக்காருப்பா, யாரா இருந்தா என்னப்பா, அவர் எந்த ஆளா இருந்தாப்பா நல்லவனா இருக்கணும்ப்பா, தமிழை உயர்த்தி பிடிச்சா நீங்க ஏன்பா இது பண்றீங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல. பேசினவங்களாம் இப்ப எங்க போயிட்டீங்கன்னு கேட்கறேன்னா, இங்க நீங்க ஏதாவது பிரச்சனைனா அங்க உள்ளவங்க தமிழர்கள் பாதிக்கப்படுவார்கள், அங்க உள்ள தமிழர்களை அடித்து விடுவார்கள், நம் 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 சகோதர மாநிலம் தானே, நம் சகோதரர்கள் தானேன்னு பேசினவங்க எல்லாருமே இப்ப ஏன் வாயடைச்சு மௌனமா இருக்கீங்க? உங்கள் ஸ்டாலின் அவர்கள், உங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தலையில் செருப்பு மாலை போட்டு நீரத்தை கழிந்து இந்த மாதிரி மிக மோசமாக தண்ணி கொடுக்க மாட்டோம் இதான் கொடுப்போம்னு சொல்லி நடத்தினால, அன்னைக்கும் நீங்க இப்படித்தானே இருந்தீங்க. முதல் ஆளா வாழ்த்து போறாருங்க நம்ம முதல்வரா. முதலமைச்சர்ன்றதுனால அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப மோசமா இல்லை. அவர் தமிழ்நாட்டே ஒரு பொழுதுபோக்காக தான் இருக்கிறாருன்னு தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக ஒரு பொழுதுபோக்காக தான் நினைச்சிட்டு இருக்காரு முதல்வராக இருக்கிறது. இன்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து காளியம்மன் ஒரு பேசப்பட பொருளாக எடுத்துட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு எங்கே பேசுபொருளாக இருக்காங்க? ஆமாம், அவங்க எங்கே போனாலும் உங்கள் ஆட்கள் தானே ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, எங்கே போக போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எதுவும் எனக்கு தெரியல, அப்படி யாரும் ஆவலாக இருக்கிற மாதிரி தெரியல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் கமலஹாசன் அவருடைய தக் லைஃப் இசையில் அவர் பேசும்பொழுது தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிரிந்தது அப்படின்னு ஒரு சகோதரத்தோடு பேசினார். அவருக்கு எதிராக இன்றைக்கு ஒட்டுமொத்த கன்னடமே எழுந்து அவருக்கு எதிராக நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதில் பல அரசியல் கட்சிகளில் குறிப்பாக வந்து அண்ணன் சீமான், அண்ணன் திருமாவளவர்கள் தான் குரல் கொடுத்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் கமலவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவோடு நிற்கிறார். உங்களுக்கு கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்குன்னா நாங்கள் எல்லாருமே உங்கள் பின்னாடி இருக்கோம், இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு அந்த தக் லைஃப் படத்தை நம்ம எல்லாருமே பார்த்து மிகப்பெரிய ஒரு வணிக ரீதியான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த திடீர் ஆதரவு எப்படி? இல்லை, அப்படி இல்லை, என்றைக்குமே இது திடீர் ஆதரவுலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லோருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு படத்துக்காக அண்ணன் அவர்கள் சொன்னா, அப்படிலாம் கிடையாது. இது உணர்வுபூர்வமாக இருந்தது. தமிழ் மொழிக்கு என்ன சிக்கல் வருது, எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் முதலாக குரல் கொடுக்கக்கூடியவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். புரியுதுங்களா? அது கமல் சொல்லியிருந்தாலும் சரி, நாளைக்கு இது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாலும் சரி, இல்லை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாலும் சரி, யார் சொல்லியிருந்தாலுமே அண்ணன் அவர்கள் குரல் முதலாக ஒழுங்கி ஒழிக்கப்பட்டிருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இதில் வந்து ஒரு சிக்கல் என்னன்னா, கமல் அவர்கள் இந்த மொழியை பற்றி கொச்சையாக பேசிவிட்டார், இல்லை தப்பாக சொல்லிட்டார்னு நினைக்கிறாங்க. இது எப்படி அந்த இடத்துல வந்து இவர் அந்த மாதிரி பொருள் போட்டிருப்பாருன்னு எனக்கு புரியல. எல்லோருமே அறிவியல் சான்றாளர்களாக இருக்கட்டும், இதுவரை இன்னைக்கு கமல் அவர்கள் பேசுனது இவர் தான் முதலில் பேசலாம் கிடையாது. இதற்கு முன்பு பல பேர் சொல்லியிருக்காங்க. இதே இங்கே இருக்கிற திராவிடம் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருமே பேசியிருக்காங்க. இதே முதலமைச்சராக இருக்கட்டும், இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சராக இருக்கட்டும், அதற்கு முன்பு இருந்த முதலமைச்சராக இருக்கட்டும், இங்கே ஆண்டவர்கள் எல்லாமே ஒன்று ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கும், இல்லை கன்னடாவை பூர்வீகம் இருக்கும், இல்லை கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அத்தனை பேரும் இந்த மண்ணில் ஆண்டவர்கள் எல்லோரும் சொன்னது, எல்லோரும் இந்த மண்ணில் இருந்து கொண்டு சொன்னது, நாம் எல்லாம் ஒரு இனத்தவர், நம் தாய்மொழி தமிழ், தமிழிலிருந்து தான் நாங்கள்லாம் பிரிஞ்சிட்டோம், நாங்கள் எப்படி இங்கெல்லாம் போக முடியும், நாங்கள்லாம் இங்கே தான் பூர்வீகமாக இருந்துட்டோம், இது நம் மொழி இல்லையா, இங்கேருந்து எப்படி போக முடியும், அப்போ நாமெல்லாம் வந்து ஒரு தாய் மக்கள்னு பேசி இங்கே இருக்கிற எல்லாரையும் இது பண்ணி திராவிடம்ங்கிற மொழியிலிருந்து தான் குடும்ப மொழியிலிருந்து தான் இவ்வளவும் பிரிஞ்சிச்சு, தமிழ், மலையாளம், தெலுங்கு, துளுவெல்லாம் இப்படிதான் பிரிஞ்சிச்சுன்னு சொன்னவங்க இன்னைக்கு வாய் மூடி மௌனமா இருக்காங்களே. இவருக்கு இதான் பேச மாட்டாங்களே. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, அப்படி பேசாமல் போகிறவங்களாம் தமிழர்கள் கிடையாது, ஏதோ வகையில் கன்னடர்களோ தெலுங்கர்களோ நீங்கள் சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரிஞ்சுக்கிறேன் நான். ஆனால் இதில் கமலுக்கு ஆதரவாக இல்லாமல் போகிறதுக்கான காரணம் தான் இல்லை, இந்த புரிதல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்க புரிஞ்சிட்டீங்க, மகிழ்ச்சி. ஆனா இந்த புரிதல் எல்லோருக்கும் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எதுக்காக கேட்குறேன்னா,
இப்போது திராவிடம் தத்துவம், அதாவது குறிப்பாக தீகா பேசக்கூடிய தத்துவம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்ட்னர்களை ஒரு நாளும் தமிழர்களாக ஏற்கிறதே கிடையாது. இன்றைக்கும் ஒரு பார்ட்னர் சமூகத்தை சார்ந்தவர் தீகாவில் மெம்பர் ஆக முடியாது. நீ ஆதரவு தெரிவிக்கிறியா, அதோட கிளம்பிடு. நீ தமிழனும் கிடையாது, நீ திராவிடனும் கிடையாது, நீ வந்தேரி, நீ ஆரியர் அப்படின்றதெல்லாம் தீகா வந்து இன்றைக்கும் உறுதியாக வந்து இருக்கிறாங்க. அவங்க எது நடந்தாலுமே பார்ட்னர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய நபர்கள். அப்படியாப்பட்ட தீகா ஜெயலலிதா அவர்களோட மிக நெருக்கமாக இருந்து கூட்டணியோடு இருந்தாங்களே, அப்போ எங்கே போயிட்டாங்க? அவங்கள பார்ட்னர்லேருந்து எடுத்துட்டாங்களா? இல்லை, ஆனால் அந்த விஷயத்துக்கு வரல. எதுக்காக கேட்குறேன்னா, இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணியில் வந்து திரு கமலஹாசன் இருக்கார். திரு கமலஹாசன் அடிப்படையில் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் நமக்கு தெரியும். ஆனால் அவரை எப்படி கையாளுறாங்க இவங்க? வந்து விட்டுடவும் முடியல, திட்டவும் முடியல, அதாவது தொண்டைக்குள்ளேயே நிற்கிறாரா கமலே? இல்லை, அது வந்து ரொம்ப தவறான ஒரு புரிதலில் இருந்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி கையாளுறான்னு நினைக்கிறேன். விட்டுறவும் முடியலன்னு இல்லை, இது வந்து கமலுக்கான பிரச்சனை அல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது கமல் தமிழரே இல்லைன்றதான் தீகாவுடைய ஸ்டாண்டு. இல்லை தமிழரே இல்லை, நீங்களாம் யாருன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. தமிழரே இல்லாதவர் ஒரு தமிழுக்காக குரல் கொடுக்குறாருல, இதைத்தானே நீங்கள் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. யாரா இருந்தா என்னப்பா, அவர் நல்லா தமிழ் பேசுறாருப்பா, யாரா இருந்தா என்னப்பா, தமிழ்நாட்டில் நல்லா ஆட்சி செஞ்சிருக்காருப்பா, யாரா இருந்தா என்னப்பா, அவர் எந்த ஆளா இருந்தாப்பா நல்லவனா இருக்கணும்ப்பா, தமிழை போய் உயர்த்தி பிடிச்சா நீங்க ஏன்பா இது பண்றீங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல. பேசுனவங்களாம் இப்ப எங்க போயிட்டீங்கன்னு கேட்கறேன் நான். இப்ப ஏன் பேச மாட்டீங்கிறேன். இப்ப ஏன் நீங்க ஒரு கருத்து கன்னடத்துக்கு எதிராக ஒரு கருத்துன்னு நினைக்கிறதுனால நீங்க ஏன் அதை பேச மாட்டீங்கன்னு தான் என்னோட இது. நீங்க காவிரி தண்ணியை பற்றி பேச மாட்டீங்க, ஏன்பா அவன்கிட்ட போய் தண்ணி கேட்குறோம்பீங்க, எதற்கு அவங்கள போய் நம்ம சண்டை போடணும்பீங்க. இங்கே நீங்கள் ஏதாவது பிரச்சனைனா அங்கே உள்ளவங்க தமிழர்கள் பாதிக்கப்படுவார்கள், அங்கே உள்ள தமிழர்களை அடித்து விடுவார்கள், நம் 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 சகோதர மாநிலம் தானே, நம் சகோதரர்கள் தானேன்னு பேசினவங்க எல்லாருமே இப்போ ஏன் வாயடைச்சு மௌனமாக இருக்கீங்க? இதுக்கு நீங்கள் கமல காரணம் சொல்லாதீங்கிறேண்ணா. நாளைக்கு இது எல்லாருக்குமே நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்ற. உங்கள் ஸ்டாலின் அவர்கள், உங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தலையில் செருப்பு மாலை போட்டு நீரத்தை கழிந்து இந்த மாதிரி மிக மோசமாக தண்ணி கொடுக்க மாட்டோம் இதான் கொடுப்போன்னு சொல்லி நடத்தினால, அன்னைக்கும் நீங்க இப்படித்தானே இருந்தீங்க. அப்ப என்ன இது தெரியுதுன்னா, உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த மண்ணில் உங்களுக்கு வணிகம் இருக்கு, உங்களுக்கு மிகப்பெரிய அங்க ஒரு லாபி தேவைப்படுது, அந்த இடத்துல உங்களோட பொருளாதாரம் எங்கேயோ முடங்கி நிக்குது, இதெல்லாம் பாதிக்கப்படுது. மக்களுக்காக நீங்க நிக்கல, மக்கள் பாதிக்கப்படுவாங்களா நீங்க நிக்கல, மக்கள் பாதிக்கப்படுவாங்களா அமைதியா இல்ல. அடிச்ச போதும் நீங்க இப்படிதான் இருந்தீங்க. நீங்க இப்ப நாளைக்கு அடிச்சிருவாங்க, நாளைக்கு அங்க உள்ள தமிழர்கள் அடிச்சுட்டாங்கன்னா இவங்க என்ன குரல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்களே. கொடுக்க வரலாறு தானே இது. எந்த இடத்துல அவங்க பேசியிருக்காங்க சொல்லுங்க? அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தவங்க தான் ரோட்ல நிக்க வச்சு ஒரு வயதான பெரியவரை லாரி முன்னாடி நிக்க வச்சு பலான்னு அரைஞ்சு அவரோட ஆடையெல்லாம் கலைஞ்சாங்களே, அப்ப எங்க போனீங்க? யாரு குரல் கொடுத்தா? அன்னைக்கு சத்யராஜுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அப்ப யார் குரல் கொடுத்தா? திமுக எல்லாம் குரல் கொடுத்தாங்களா? அவருக்காக நின்னாங்களா? நிக்கலையே. இன்னைக்கு ஆர்கே செல்வமணி பேசுறாரு, அரசியல் வேற சினிமா வேறன்னு. இதெல்லாம் எவ்வளவு அபத்தமா இருக்கு. போய் அவங்கள்ட்ட போய் வாலண்டியரா ஒவ்வொரு முதலமைச்சர் வரும்போது காலில் விழுந்து நீங்க உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறோம், உங்களை மாதிரி முதலமைச்சர் அப்பெல்லாம் எங்க போச்சு? அப்பெல்லாம் அவங்க தன்மானம் இதெல்லாம் எங்க போச்சு? சினிமா வேற அரசியல் வேறன்னு பேசலாம்ல. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. சினிமால ஒரு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு அரசியல்வாதி தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகணும், அந்த கோடி காசு போட்டதுங்கிறக்கா நீங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றீங்க. நாளைக்கு நீங்க அரசியல்வாதி இது தலையிடே இல்லாம நீங்கள் வந்து உங்களோட சினிமா இதை கொண்டு போயிட முடியுமா? உங்கள் வீட்டிலே ஒரு அரசியல்வாதி இருக்காங்களே, அவங்க மனைவியை சொல்றீங்க? ஆமா, ரோஜா. ஆமா, துணை முதலமைச்சர் இருந்தாங்களே, தலையீடு இல்லாம இருந்துச்சா? இல்ல அவங்க சினிமால தலையிடாம இருந்தாங்களா அரசியல் இருக்கும்போது? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தமிழ்நாட்டுல இருந்து எப்படி ஒரு சொல்றாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்டுல முதலமைச்சர் எல்லாமே சினிமாக்காரர்கள் தானே இன்னைக்கும். அண்ணன் சீமான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ? இல்ல, அவருக்கு பேசினா இவங்களுக்கு பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் பேசுறதுனால இவங்களுக்கு வந்து அது பதட்டமா இருக்கே தவிர உண்மையை பேசுறாங்க, நேர்மையா இருக்காங்க, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சரியான விஷயத்தை அண்ணன் கையாளுறாங்க. உண்மையிலே அப்படித்தானே இருக்கணும். நீங்க அந்த காலத்துல வேணா அப்படி சொல்லலாம், ஐயோ அடிச்சிருவா. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உலகெங்கும் பரவி நிற்குது. தமிழர்களுக்கு ஒன்றென்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு இனம் எழுந்து நிற்கும். அந்த இடத்துல அண்ணன் கொண்டு வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மூலமாக இன்னைக்கு ஒரு ஓர்மை பற்றி இன்னைக்கு நிற்குது. சாதிகளாக மதங்களாக பிரித்து வச்சிருந்தாங்க, இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. தமிழர்கள் சும்மாலாம் கிடையாது. நீங்க தொட்டிங்கன்னா உடனே அப்படியே பயந்துட்டு போற இடத்துல எல்லாம் இன்னைக்கு தமிழர்கள் கிடையாது. ஓர்மை பற்றி ஒரு இனமாக இன்னைக்கு ஒன்றிருந்து நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க இதை மிரட்டுற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் அங்கிருந்து அப்படி பேசுறாரு.
மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லாட்டி சரியா இருக்காது, இதெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்குவீங்க? நம்ம அதே கருத்தை ஒரு நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நமக்கு ஆதரவா பேசலையே. துணை முதலமைச்சர் உடம்பு சரியில்லை படுத்து இருக்காரு, அவரை விட்டுருங்க. ஆ, இவருக்கு என்ன நிகழ்வுன்னே தெரிஞ்சிருக்காது. என்னண்ணா இப்படி? இவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு, ரோட்ல வந்து ரோட் ஷோ போய் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. அவருக்கு இதை பத்திலாம் என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிரச்சனைனா ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு, ஒரு வாழ்த்து போடணும். முதல் ஆளா வாழ்த்து போடுறாருங்க. நம்ம முதல்வரா? ட்வீட் பண்ணி வாழ்த்து போறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு, ரெண்டு மாநிலத்துக்கு இடையில என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அது எவ்வளவு எது முக்கியமானது, அதை பத்தி கருத்து சொல்றோம். ஆர்சிபி மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு. அவர் ஒரு முதலமைச்சர்ன்றதுனால அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப மோசமா இல்லை? அவர் தமிழ்நாட்டே ஒரு பொழுதுபோக்காக தான் இருக்கிறாருன்னு தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக ஒரு பொழுதுபோக்காக தான் நினைச்சிட்டு இருக்காரு முதல்வராக இருக்கிறது. இப்போ விஜய் அவர்கள் குறித்தின விமர்சனம் உங்களுக்கு சிலது இருந்தாலுமே என்றைக்குமே நீங்கள் அவர் ஒரு சகோதர சக்தியாக தான் பார்க்குறீங்க நாம் தமிழர். திரு விஜய் அவர்களை ரொம்ப கடுமையாக, ரொம்ப கடுமைன்றதை விட ஒரு மாதிரி வக்கரத்தனமாக வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து சிலது பேசினார். இந்த மாதிரி வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட நிற்க வைக்கிறீங்களே, சினிமா நடிகைங்கிட்ட முத்தம் கொடுக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களாம் மனைவியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல, அந்தளவுக்கு அவர் வந்து பேசியிருக்காரு. ஆனால் பேசிட்டு இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து திட்டவனங்களாம் அணில் குஞ்சு ஆமை குஞ்சுங்க, என்னடா அவங்கள தகுதி என்னை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் விஜய் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுனது வந்து தப்புலாம் அவர் பேசலை, சரின்னு தான் நிற்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து தவறுதலாக கூட பேசியிருக்கலாம். நான் வந்து மேடையில் பேசும்போது சில வார்த்தைகள் உணர்ச்சி வசப்பட்டு மாறி வரலாம். ஆனால் அதை அவர் உண்மையாகவே அப்படி தான் பேசியிருந்தார் அப்படின்னா மிக மோசமான ஒரு உதாரணமாக அது போய் சேரும். அதுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்கணும். அது உண்மையாகவே அந்த துணியில் பேசியிருந்தாருன்னா மிக தவறான ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்கது தான். அப்படிதான் பேசினார் அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது தான். உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து ரொம்ப தவறான விஷயம், அது கண்டிக்கத்தக்கது. அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. இனி வரும் காலங்களில் அவர் அதை சரியாக கையாளுன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர, மற்றபடி எனக்கு வந்து ஒரு பகைமையாக அதை கொண்டு போகணும் அந்த அளவுக்கு. இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, இப்போது அண்ணன் வேல்முருகன்லாம் வந்து பல வருஷமாக அரசியல் களத்தில் போராட்ட களத்தில் கூடிய நபர். நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வெளிச்சம், நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு புகழ், நமக்கெல்லாம் கிடைக்காத மக்கள் செல்வாக்கு நேற்று வந்து விஜய் கச்சிருச்சு அப்படின்ற ஒரு தொனியிலேருந்து பேசியிருப்பாங்களோ ஒரு டவுட் இருக்குல்ல. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா சினிமா அரசியல் ரெண்டையும் தனியாக பார்த்தோம் அப்படின்னா, சினிமாவை பொறுத்தவரை அவர் தான் சூப்பர் ஸ்டார். அதில் வந்து மறுப்பே கிடையாது. சின்ன குழந்தைகளது பெரியவர்கள். இப்போ ரஜினிகாந்த் எப்படி இருந்தாரோ அந்த இடத்தை விஜய் அவர்கள் பிடித்து விட்டார். எல்லோரும் படம் பார்க்குறாங்க, அவரை ரசிக்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த புகழ் வெளிச்சத்தை தனக்கு கிடைக்கலன்னு அவர் நினைச்சாருன்னா உண்மையாலே அது வந்து தவறான ஒரு கோணம் தான் நான் நினைப்பேன். நீங்கள் அரசியலில் ஒரு கட்சி நடத்துறீங்க, அரசியல் பொது வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறீங்க, 30 ஆண்டுகளாக பயணம் பண்ணுறீங்க, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதுக்கான நீங்கள் உங்களோட பயணம் தொடரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இதற்காக இந்த 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 எப்படி சொல்றது, ஒரு ஆற்றாமையை நீங்கள் அதில் வெளிக்கொண்டிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தான் அது சிக்கலாக. பொருளை திமுக சந்தோஷப்படணுன்றதுக்காக பேசியிருப்பாரோ? இது திமுகவுக்கு பின்னடைவு தான் ஏற்படுத்தும். ஏன் எப்படி விஜயை தாக்கணும்? எப்படி திமுக விஜயை தாக்குறதுங்கிறது நீங்கள் கருத்தியெல்லாம் தாக்கலாம். இப்போ நாங்கள் பேசுகிறோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் விஜய் தோழமை நீங்கள் சொன்னீங்களா, தோழமை இருந்தாலுமே நாங்கள் கருத்தியலாக அவர்கள் தவறாக செல்லும் பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. அது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டு தான் இருக்குது. விஜய் அவர்கள் இப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க, அண்ணன் தானே முதல்ல அவர் ஆதரிச்சார், அண்ணன் தம்பி வரணும் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அண்ணன் அவர்கள் அந்த கருத்தியலாக அவர் மாறுபடும் போது முதல் ஆளாக எதிர்த்தது அண்ணன் அவர்கள் தான். இதை வந்து திமுக செய்யலை, தனக்கு எதிரியாக வரப்போகும் விஜய் அவர்கள் நினச்சிக்கிட்டு திமுக செய்யலை, யாருமே செய்யலை. ஆனால் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கும் போது இவர்கள் 2 பேரும் ஒன்றாக இணைஞ்சிருவாங்க, அவரோடு ஒரு கூட்டணி பெறுவான்னு சொல்லும் போது ஒரு கருத்தியல் மாறுபாடு நடக்கும்போது அதை நேரடியாக நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள். நீங்கள் அந்த மாதிரி தான் எதிர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பாராட்டு விழா, யார் செஞ்சாலும் அது வந்து பாராட்ட வேண்டியதுதான். ஒரு குழந்தைகள் அவங்க வந்து முதல் இடத்துலையோ 2வது இடத்துலையோ வந்திருக்காங்க படிப்பில். முத்தம் கொடுக்குறதும் கட்டிப்பிடிக்கிறதும் தமிழோட கலாச்சாரமே கிடையாதுடா சொன்னார் ஒரு வார்த்தை. இதுவாடா மானத்தமிழ்னு இது சொன்னார் அவர். இல்லை, அதை தவறான புரிதல், தவறு, அது முற்றிலும் தவறானது. அந்த மாதிரி எண்ணத்தோட அந்த கண்ணோட்டத்தோட பார்த்தால் அது தவறானது. நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னும் அதிகமாக செயல்படணும், அவர் பின்னாடி மக்கள்லாம் இருக்காங்க அப்படி தொனியில் பேசியிருந்தாங்க. விரைவாக நான் வந்து கட்சியில் சேர்ந்தால் உங்களை சந்திப்பேன்னு பேசியிருந்தாங்க இல்லையா? இன்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து காளியம்மாள் ஒரு பேசுபொருள் பொருளாகவே எடுத்துகிட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு எங்கே பேசுபொருளாக இருக்காங்க? ஆமாம், அவங்க எங்கே போனாலும் உங்கள் ஆட்கள் தானே ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, எங்கே போக போகிறாங்க,
என்ன பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்படி எதுவும் எனக்கு தெரியல. அப்படி யாரும் ஆவலாக இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா? எனக்கு ஊடகத்தில் போடுறாங்க பார்க்குறோம். நோக்கப்படுகின்ற ஒரு ஒரு நபராக இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அப்போ உங்களுக்கான நிலைப்பாடுன்னு ஒன்று தேடிட்டே தானே இருப்பாங்க. இவங்க எந்த இடத்துல போகிறாங்க, எந்த இடம் பண்ண போகிறாங்கிறது ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு தானே இருக்கும். ஒரு ஊடகத்தை இருக்குங்களா? அப்போ நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்கல்ல, அது நீங்கள் பின்னாடி இது பார்க்கணும்ல. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னும் எங்கன்னு நீங்கள் தான் டிசிஷன் எடுக்காமல் இருக்கீங்க. உங்ககிட்ட தான் இருக்காது, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ அது ஒரு வேளை நான் எல்லாரும் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியானா உடனே முடிவு எடுத்துடலாம். இப்போ கொள்கை ரீதியாக நான் சொல்கிறேன், எனக்கு திமுக எப்போதுமே பிடிக்காது, எனக்கு அதிமுக பிடிக்காது, பாஜக காங்கிரஸ் பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு புரிதல் இருக்கும். ஓகே, இவங்க இங்கே கூட போக மாட்டாங்க, இவங்க இந்த கட்சியோட சேர மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டேக்லைன் வச்சுருவீங்க.